Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா SIPC ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெருசா காத்திருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ். என்ன சார், நோட்டிபிகேஷனே வரல, வர்ற மாதிரி ஒரு ஐடியாவும் இல்ல. இந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்ன பெரிய சர்ப்ரைஸ் வேண்டி கிடக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. என்ன விஷயம்னா, எஸ், நோட்டிபிகேஷன் இன்னும் வரல. அதாவது SIPC இந்த ரெண்டுமே ஒரு வருஷத்துல நடக்காம இருந்தது அப்படின்னா கோவிட் டைம்ல தான். ஓகேவா? அதுவும் சொல்ல போனா 2020 கூட பிசி நடந்துச்சு. 2021 தான் பிசியும் இல்ல எஸ்ஐயும் இல்ல. திரும்ப 2022 23 திரும்ப கம்பேர் கொடுத்துட்டாங்க. அது கோவிட்னால தான் அந்த வருஷம் நடக்காம இருந்தது. ஓகேவா? இந்த சூழ்நிலையில அதை இந்த ரெண்டு எக்ஸாமுமே நடக்காம இருந்த வருஷம்னா அது 2024. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன சார் சர்ப்ரைஸ் சொல்றீங்க அப்படின்னா, நோட்டிபிகேஷன் வரல. ஈவன் இன்னும் லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல. பட் பிலீவ் பண்ணுவோம், கண்டிப்பா அந்த 2024 படி ஒரு ஏஜ் லிமிட் இல்ல, எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு 1 இயரோ 2 இயரோ ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வரும். ஓகே, நோட்டிபிகேஷன் தாமதமா வந்தாலுமே கூட அது என்ன சர்ப்ரைஸ்ங்கிறதா இந்த வீடியோ சொல்ல போறேன். வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. 2025 ஒரு SIPC கிளியர் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ சொல்ல போது. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி SIPCக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பொங்கலுக்கு ஆஃபர் போடுறோம். இந்த ஆஃபர் 15ஆம் தேதி முடியாத சொல்லியிருந்தேன். இப்ப இன்னும் ஒரு 5 நாளைக்கு ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஓகேவா? ஜனவரி 20 வரைக்கும் ஆஃபர் இருக்கு. ஏன்னா எஸ்ஐக்கு ஆன்லைன் டெஸ்ட் சொன்னீங்கன்னா ஃபீஸ் 1200 ரூபாய். இப்போ ஆஃபர்ல 999 போட்டிருக்கும். சரிங்களா? எஸ்ஐல மொத்தம் உங்களுக்கு 50 டெஸ்ட் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் ஐடியாஃப்ல 140 கேள்விகள், 7000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? டக்குனு கேட்பீங்க, சார் நோட்டிபிகேஷன் வரட்டும், ஏதாவது ஒரு அப்டேட் வரும் நாங்க ஜாயின் பண்றோம்னா, அப்பதான் நீங்க ஜாயின் பண்ணி தான் ஆகணும். நல்லா யோசிச்சு பாருங்க. எஸ்ஐக்கான டெஸ்ட் 999 உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது. இவ்வளவு டெஸ்டோட இவ்வளவு கொஸ்டின்ஸோட ஆஃபர் இருக்கப்ப யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு நீங்க பொறுமையா படிங்க. ஈவன் நோட்டிபிகேஷன் வந்தா கூட உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்க வேகமா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால நீங்க ஜாயின் பண்றீங்க, ஒரு பேக்கேஜ் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்டா போக போறது இல்லை. சரிங்களா? சரி, ரைட். பிசிக்கு பாருங்க, டெஸ்ட் பேட்ச் ஆக்சுவல் ஃபீஸ் 1000 வெறும் 409 தான் போட்டிருக்கும். 35 டெஸ்ட் தரும். மொத்தமா உங்களுக்கு 2600 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ஓகேவா? பிசில என்ன எக்ஸாம், ஒரு எக்ஸாம்னா 70 கொஸ்டின் தான் இருக்கும். அதனால சொல்றேன், 2 டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் 2000 1200 தரும். யோசிச்சு பாருங்க, 1200 இந்த 2 டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இது வேற, அது வேற. ஓகே, ரெண்டுமே நம்ம தரோம், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப் வந்துடும், ஆன்சர் ஒரு பிடிஎஃப் வந்துடும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும்போது அதே டெஸ்ட் ஆஃப்லைன் வந்து எழுதினீங்கன்னா எஸ்ஐக்கு 4000 இப்போ ஆஃபர் 299 இருக்கு. பிசிக்கும் 4000 இப்போ ஆஃபர் 2500 போட்டிருக்கோம். ரெண்டு சேர்ந்துனா ஆக்சுவலா 6500 இப்போ ஆஃபர்ல 499. இந்த ஆஃபர் எல்லாமே 20ஆம் தேதியோட முடிஞ்சிடும். நம்மளும் நிறைய ஆஃபர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். இது கடைசி ஆஃபரா இருக்கும். 21 அப்புறம் தான் இந்த ஆஃபர் இருக்காது. திரும்ப பழைய ஃபீஸ் ஆயிடும். பாத்துக்கோங்க. அதனால ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து வரீங்க அப்படின்னா ஆக்சுவலா 3000 இப்போ ஆஃபர்ல 2025 ரூபா போட்டிருக்கும். வருஷம் 2025 நாள் இந்த மாதிரி வச்சிருக்கோம், யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோ கிளாஸ் தான் இருக்கும் போது டைமிங் ஒரு இஷ்யூவா இருக்க போறது. நீங்க எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பாத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் எல்லாம் பிடிஎஃப். ஆஃப்லைன் வந்து இருந்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் ப்ராசஸ். ஆஃப்லைன்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த ஒரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அகாடமி ட்ரிச்சில் இருக்கு. இப்போ அவங்க வீடியோ போயிடலாம். ஓகே, அது என்ன சார் சர்ப்ரைஸ் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துல, ஓகேவா, உங்களுக்கு வராத வேகன்சி இந்த வருஷம் வரப்போகுது. லாஸ்டா பிசிக்கு அந்த 2020 வந்ததுல ஒரு ஹியூஜான வேகன்சி, 10,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்துச்சு. 2022 ஆகட்டும், 2023 ஆகட்டும், அரௌண்ட் 3000 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வேகன்சி வந்துச்சு. ஓகேவா? சோ இப்ப இந்த 2025ல மினிமம் ஒரு 5000ல இருந்து 6000 வேகன்சி பிசிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே, ஒரு 5000 6000 வேகன்சிஸ் வரைக்கும் பிசிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆக்சுவலா பிசிக்கு வர வேகன்சி கம்பேர் கம்மி தான். ஆனா இந்த 2 வருஷத்துல கம்பேர் பண்றப்ப ஒரு ஹியூஜான வேகன்சி தான். நோட்டிபிகேஷன் லேட் ஆகி வெயிட்டிங்லயே வந்தாலும், அவங்களை கடுப்பேத்தினாலும், டிப்ரெஷன் ஆக்கினாலும், ஃப்ரஸ்ட்ரேஷன் கொண்டு போனாலும் ஒரு ஹியூஜான வேகன்சி வரும்போது நமக்கு சர்ப்ரைஸ் தான். ஓகேவா? நல்ல விஷயம் தான். ஒரு அதிகமான வேகன்சியோட ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நம்ம வேணாம்னு சொல்ல போறோமா? கிடையாது இல்ல. அப்ப இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. சேம் எஸ்ஐக்கும் அதே மாதிரி தான். 2022 வெறும் 444 வேகன்சி வந்துச்சு. 2023 அந்த ஸ்டேஷன் ஃபயர் ஆபீசர் சேர்ந்து SFO சேர்ந்து ஒரு நல்ல வேகன்சி வந்துச்சு. ஒரு 800 700 அந்த மாதிரி வந்துச்சு. இப்ப இந்த 2025ல வரப்போற எஸ்ஐல கண்டிப்பா சொல்றேன், மினிமம் ஒரு 1200 1300 வேகன்சி மினிமம், மேக்ஸிமம் அதிகமாகும். சரிங்களா? இவ்வளவு வேகன்சி எஸ்ஐல எப்ப சார் கடைசியா வந்துச்சுன்னா, லாஸ்ட் 2019 20 அந்த டைம்ல வந்து எஸ்ஐ அப்பதான் 1000க்கு மேல வந்துச்சு. அப்படி பாக்குறப்ப ஒரு 4ல இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு இவ்வளவு வேகன்சி வருது. நோட்டிபிகேஷன் லேட் ஆனாலும் மாசான வேகன்சி வருது. ஓகே, சோ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இப்ப அந்த வேகன்சிக்குள்ள போறது, வேலை எப்படி தட்டி தூக்குறது, அதுல மட்டும் தான் இருக்கும். ஓகே, சோ அதனால லேட் ஆனாலும் லேட்டஸ்டா வந்துடும். புரியுதுங்களா?
ஸோ அதனால தொடர்ந்து படிங்க. எஸ்ஐபிசிக்கு தொடர்ந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்க போறோம். வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் யூடியூப்ல தொடர்ந்து பாருங்க. அகைன் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இது எஸ்ஐபிசிக்கான ஃபீஸ் டீடைல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லி இருந்திருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த ஒரு கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.